ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன் டீமூலேருந்து. ஸோ என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னாக்கா, கிச்சன் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர். ஸோ இந்த கிச்சன் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வந்து நான் ஆல்ரெடி நான் ஏற்கனவே வாங்கியிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா $20க்குன்னு வாங்கினேன். பட் அதில் இப்போ வாங்கியிருக்கிறத விடவும் அதிகமான பாக்ஸஸ் இருந்தது. இது பார்த்திங்கன்னா $15 நினைக்கிறேன். ஆமாம், $15. இதில் ஒரு 2-3 அதில் இருக்கிறத விட ஒரு 2-3 பாக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சைஸஸ் கொஞ்சம் வேரி ஆகும். அதில் ரொம்ப கொஞ்சம் பெரிய டால் பாக்ஸ்லாம் இருந்தது. லைக் நம்ம ஸ்பெகட்டிலாம் அதில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. அந்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்குனாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 2, 4, 6, அப்புறம் 8, 10 பாக்ஸ் இதில் வருது. ஸோ இந்த சைஸ் பார்த்துக்கோங்க, பெருசுலேருந்து அப்படியே சின்னது வரைக்கும் உங்களுக்கு வருது. 10 பாக்ஸஸ் அப்போ இதில் இருக்குது. ஸோ அந்த 10 பாக்ஸஸ் பார்த்திங்கன்னா $15 இதோட ரேட் டேக்ஸு, ஷிப்பிங்கு எல்லாம் சேர்த்து எனக்கு $15 வருது. ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் அண்ட் அதுக்கு ஒரு பென்னும் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி என்னென்ன திங்ஸ் இருக்கிறோமோ அதை போட்டுட்டு, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதெல்லாம் நமக்கு இப்போ நான் ஃப்ரூட் லூப்ஸ் போட்டிருக்கேன். ஃப்ரூட் லூப்ஸுன்றது இந்த கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? இப்போது கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா அது நமக்கு தெரியும், இதுதான், அது பார்த்தோன்னே தெரியும். பட் சம்டைம்ஸ் நம்ம நிறைய மசாலாஸ் எல்லாம் நம்ம போடுறோன்னாக்கா எது என்னென்ன மசாலான்னு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த லேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம லேபிளிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் மசூர் தால்னால் நமக்கு மசூர் தால் என்னன்னு நமக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். ஈவன் தோ நம்ம சம்டைம்ஸ் சரி, சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு கூட இது ரொம்ப ஈஸியாக அக்சசபிளாக இருக்கிறதுக்காக இந்த லேபிளிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ பேசன் ஃப்ளார் போட்டிருக்கேன், பக்கத்துலேயே நான் மைதா மாவு வச்சேன்னா சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி நான் மைதாவை போட்டுறக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் இந்த லேபிள் ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் பார்க்கவும் ரொம்ப அழகாக ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இருக்கிற எல்லாத்துலேயுமே நான் எல்லா பவுடர்ஸும் சரி, நான் எல்லாமே கொட்டி வச்சுட்டேன். இப்போ நான் அடுக்க போகிறேன். இதில் நான் இந்த ஸ்டாண்ட் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டீமூல வாங்கினது தான். ஸோ எனக்கு எல்லாமே டீமூல வாங்குகிற எல்லாமே ஓரளவுக்கு ஓகே. ரேட் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவுமே நம்ம இந்தியாவிலேருந்து வந்ததுனால நமக்கு அது ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். இங்கே இருக்கவங்களுக்கு மேபி இது கம்மியாக இருக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது